ஓகே சார், ஓகே சார். அப்படி வாங்க, பேக் வாங்க, பேக் வாங்க. நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட யார் செல்லு இருக்கிறது நமது புதுக்கோட்டையில் நாடாளுமன்ற அலுவலக சிறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் இயக்கங்களின் மாவட்ட தலைவர்கள், தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது புதுக்கோட்டை பகுதியில் தேர்தல் வியூகத்தை வகுத்து அந்த பிரச்சாரத்திற்கு தலைமையேற்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் மாவட்ட தலைவர், பொதுவுடைமை இயக்கம் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், அனைத்து இயக்கங்களின் மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் எங்கள் இயக்க தலைவர் வைகோவின் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நான் இங்கே புதுக்கோட்டையிலும் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அலுவலகம் பாடுபடும் என்று நான் அறிவித்திருந்தேன். அந்த அறிவிப்பை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்று மாலையில் இங்கே இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. நான் வெற்றி பெற்ற பின் கடந்த 6 மாதங்களில் திருச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட முக்கியமான கோரிக்கை, குறிப்பாக நம்முடைய புதுக்கோட்டை இந்த பகுதியின் தேவைகள், அதை நான் நாடாளுமன்றத்திலும் நான் உரையாற்றினேன். சார்ந்த துறை அமைச்சர்களிடம் நான் அதை சென்று வலியுறுத்தினேன். என்னை பொறுத்தவரை இந்த அலுவலகம் மதிமுக எம்பி அலுவலகம் கிடையாது. இந்திய கூட்டணியின் நாடாளுமன்ற அலுவலகம் தான் இந்த அலுவலகம். இது திமுகவின் அலுவலகம், இது காங்கிரசின் அலுவலகம், விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகம், பொதுவுடைமை இயக்கங்களின் அலுவலகம், இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் அலுவலகம் தான் இந்த அலுவலகம். என்னை பொறுத்தவரை நான் மட்டுமல்ல, எங்கள் இயக்கம் மதிமுக மட்டுமல்ல, உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வேண்டும். பல மூத்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வருகின்ற காலங்களில் இந்த அலுவலகம் மிகவும் சிறப்பாகவும் மக்கள் பாராட்டும் வகையில் செயல்பட உங்கள் அனைவரின் வாழ்த்துகளும் வழிகாட்டுதலும் எனக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் தேவை என இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு எம்பி செயல்பட ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க நம்ம எம்எல்ஏ இருக்கிறார், உத்தராஜா இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் இந்த பகுதியில் எல்லா கிராமத்துக்கும் வரும்போது கூட வந்தார். அவர் எப்படி அவருக்கு வாக்கு கேட்டாரோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்கு கேட்டு உழைச்சாரு. ஒரு சட்டமன்ற ஒரு தொகுதியை கவனிக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது சகோதரருக்கு தெரியும். ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி, அவ்வளவு இடத்துலயும் அவ்வளவு கோரிக்கைகள் அவ்வளவையும் பூர்த்தி செய்யறது ரொம்ப சிரமமானது. இப்படி ஒரு இதுல நான் அதான் திரும்பி வலியுறுத்துறேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. அதே மாதிரி நம்முடைய அவங்க மேயர் வந்திருக்காங்க, சகோதரி வந்திருக்காங்க, அவர் மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில் பொறுத்தவரைக்கும் அவரும் அந்த புதுக்கோட்டை நகரத்துல என்னுடைய வெற்றிக்காண்டி கடுமையா உழைச்சவர். நான் 2 முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். நான் அந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
என்னுடைய மகனுடைய திருமண அழைப்பு கொடுக்கறதுக்காக போயிருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சகோதரர் செந்தில் சரி சகோதரி பேசிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் அவ்வளவு நேரம் பேசிட்டு எனக்கு சமீபத்தில் அது செய்தி ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இந்த அவருடைய அன்னைக்கு கூட இறக்கல் கூட்டத்தில் சொல்லியிருந்தேன் நான், அவருடைய இழப்பு திமுக மாத்திரம் கிடையாது, புதுக்கோட்டை இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். ஒரு துணிவிருப்புடன் ஒரு நல்ல சிறப்பா செயல்பட்டவர். என்கிட்டயே சொல்லியிருக்கிறார், இந்த திட்டத்துல கொண்டு வந்துட்டேன், இந்த திட்ட அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த அதிகாரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் உறுதுணையாக இருப்பேன் என்ற இதை நான் இந்த நேரத்தில் சகோதரிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அனைவரும் சிறப்பு செய்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த அலுவலகம் கிடைப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த, எங்களுக்கு உதவி செய்த அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுக்கும், என் சகோதரர் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்களுக்கும் என் நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துவிட்டு, வருகின்ற காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் நீங்க காரசாரமா எங்கிட்ட பேட்டி எடுத்தாலுமே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பகுதியை சார்ந்த முக்கியமான கோரிக்கைகள், தேவைகள், மக்கள் தேவைகளை எங்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பூர்த்தி செய்யறதுக்கு நான் பாடுபடுவேன் என்று சொல்லி இங்கே அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் அமைச்சர் மருது சகோதரர் சொல்லிட்டு வரேன், சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மெய்யநாதன் அவர்களுக்கும், தேர்தல் நேரத்தில் அவர் எனக்காக பாடுபட்டார்கள். நம்முடைய மாவட்ட செயலர் பேர் முதலே சொல்லிக்கிறாங்க, தேர்தல் அவ்வளவு விபத்து கொடுத்தாலே சொல்லிக்கிறாங்க. எங்கள் இயக்கம் சார்பாகவும் எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.